யார் அது, உடனே கூப்பிட்டுவாங்க, என்ன கோர்ட்டை மதிக்காதுன்னு அமித்ஷாவை பத்தி கோர்ட்ல விமர்சனம் பண்றாரு. இவர் கோர்ட்டு போகாதத அந்த ஜட்ஜி மர்மமான முறையில் விசாரணை பண்ணி அக்யூட்டல் ஆனதற்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அக்யூட்டல் ஆகி விடுதலை ஆகி எல்லாம் வந்துட்டாங்க. அவரும் அவருடைய துணைவியார் அந்நியார் நல்ல நல்லவங்க. ஆனால் அந்த ஜெயச்சந்திரன் யாருன்னு பார்த்தா ரொம்ப வேடிக்கை. சுப்பையான்னு ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர், சுப்பையா. அவர் என்ன தெரியுங்களா, ரொம்ப அவருடைய போஸ்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். புதுச்சேரி மாநிலத்துல கல்யாண சுந்தரம்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார், முன்னாள். அவரு தமிழ்நாட்டுல 10th ஸ்டாண்டர்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை எழுதுறாரு. வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை, கோப்புகளை தயார் பண்ணதே இந்த நபர் தான். இவரே தயார் பண்ணி அந்த வழக்குக்கு கொடுத்துட்டார். பிறகு இவரே ஜட்ஜா உட்கார்ந்தா என்ன செய்வாரு, நான் தயார் பண்ணருடைய டாக்குமெண்ட் சரிதான் தானே இருந்தாலும் சொல்லுவாரு. வெறும் 4 லட்சம் ரூபாய் மட்டும்தான் இப்போ அந்த வழக்குல பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அண்ணன் டாக்டர் பொன்முடி மேல இவனுங்க சொல்லிட்டு இருந்தானுங்க. அதையும் லோயர் கோர்ட் அதுக்கெல்லாம் ரீசன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிருக்காங்க. சும்மாலாம் ஜட்ஜ்மெண்ட் எழுதல. இது எதனால நீ எடுத்த என்ன ஏதுன்றதையும் பார்த்துக்கிறோம். அவர்களுக்கு முறையாக ஜாமீனும் கிடைக்கும், விடுதலையும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. அண்ணா, முன்பெல்லாம் நீதி அரசர்கள் தீர்ப்பு சொன்னா பெரும்பான்மையான மக்கள் வரவேற்கிற மாதிரியும் பாராட்டுதலுக்குரியதாகவும் அது நீதி பரிபாலனை நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனா இப்ப அந்த தீர்ப்பையே விமர்சனம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. என்ன காரணம், எதனால, அது உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல நம்ம அடிப்படையில இருந்து புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம், நீதி அரசர்கள், நீதி வழங்கக்கூடிய இருப்பவர்களுடைய தகுதி, தரம் என்கின்ற நிலைப்பாடுகளை உலகம் பார்க்கும். யாருமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமாக மக்களுடைய கருத்து, மற்றவருடைய கருத்து என்பது அல்ல. அது சம்பந்தப்பட்டவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்பீல் போவாங்க, வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, மேல்முறையீடு போவாங்க, செகண்ட் அப்பீல் இருக்கு. ஆக எல்லா விதத்திலேயும் நீதித்துறை என்பது மரியாதைக்குரிய ஒன்று. ஆனால் பிஜேபி என்கின்ற பாசிஸ்டுகள் வந்த உடனே எல்லா துறையிலுமே காவிகளின் நுழைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்ததன் காரணமாக, நான் பகிரங்கமாகவே சொல்றது காரணம், இப்போ எல்லா கட்சியிலும் எல்லா அமைப்பிலையும் என்ன இருக்கும், வழக்கறிஞர் அணி இருக்கு, தொழிலாளர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, இளைஞர் அணி இருக்கு, எல்லா கட்சியிலும் இருக்கு இல்லையா? ஆனா ஒரு அணி எந்த கட்சியிலும் இருக்காது, பிஜேபியில மட்டும்தான் இருக்கும். அது என்ன அணி தெரியுமா? நீதிபதிகள் அணி. நீதிபதிகள் ஜட்ஜஸ் விங்குன்னு நீதிபதிகள் அணின்னு தனியா வச்சா போல அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஜட்ஜஸ் எல்லாம் முதல்ல எப்படி இருப்பாங்க? ஒண்ணு வேணா உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்ப அமித்ஷா மேல ஒரு கேஸ், குஜராத் கலவரத்தப்ப இருந்த அந்த கேஸ்ல அப்பீலே ஆவறதில்லை, அதாவது கோர்ட்டுக்கே போறதில்லை. வாரண்ட் போட்டாங்க ஜட்ஜி. வாரண்ட் போட்டு என்ன பண்ணாரு ஒரு ஜட்ஜி, வரவில்லை என்றால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்கப்படும், அரெஸ்ட் பண்ணி உள்ள தரணும், பெயில் கூட கொடுக்க முடியாது. யார் அது, உடனே கூப்பிட்டுவாங்க, என்ன கோர்ட்டை மதிக்காதுன்னு அமித்ஷாவை பத்தி கோர்ட்ல விமர்சனம் பண்றாரு. இவர் கோர்ட்டு போகாதத அந்த ஜட்ஜி மர்மமான முறையில் மரணம், மறுநாளே. இதுவரைக்கும் அதற்கான இதே இல்லை. அத கூட இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டா, அந்த ஜட்ஜி இறந்து விட்டதற்கு பிறகு பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க ஒய்ஃபுக்கே வீட்டுக்கே சொன்னானுங்க. இதெல்லாம் குஜராத் மாடல், அதுக்காக சொல்றேன். அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்ப மற்ற ஜட்ஜஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ஆஹா நாம இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாம சட்டப்படி எல்லாம் பார்க்க கூடாது, பிஜேபி என்ன சொல்றதோ அதை பார்க்கணும், இனிமே பிஜேபியினுடைய நீதிமன்ற அணி, நீதியரசர்கள் அணின்ற மாதிரி ஒரு செட்டு
ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் ஆர்எஸ்எஸ்ல வக்கீலுக்கு வந்தவன் எல்லாரையும் ஜட்ஜி ஆக்குனாங்க. குஜராத், யூபி எல்லாம் சர்வநாசம் பண்ணார்கள். இப்ப இவர்கள் ஒன்றிய அரசினுடைய அடிப்படையில திராவிட மாடல் அரசாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சொல்ல கொடுக்கணும். நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு, அதை குறைக்கணும். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த நேரத்துல எப்படின்னு பார்த்தானுங்க, எந்த ரூட்ல போனாலும் நல்ல பேர் வாங்குறாரு. இரவு பகலாக உழைக்கிறார்கள். அடுத்த செகண்ட் ஃபீல்டுல இருக்காங்க. ஒண்ணுமே புரியல அவனுங்களுக்கு. அவங்க மாநிலத்துல இதெல்லாம் கிடையாது, ஆனா தமிழ்நாட்டுல இருக்கு. ஆக தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்பார்கள், எல்லாம் செய்வார்கள், செய்துவிட்டு அவரைத்தான் ஆதரிப்பார்கள். ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இடமும் கொடுக்கிறாரு, பதிலும் தந்து தகுதியும் தரவும் தராருன்றது ஒரு மரியாதை. அதை கெடுக்க என்ன பண்றானுங்க, நீதித்துறையை கையில எடுத்தார் போல. இப்ப அண்ணன் டாக்டர் பொன்முடி, அண்ணன் டாக்டர் பொன்முடியினுடைய வழக்கு என்பதை நல்லா யோசிச்சு பாருங்க. லோயர் கோர்ட்ல அது நடந்து அக்யூட்டல் ஆயிடுச்சு. விசாரணை பண்ணி அக்யூட்டல் ஆனதற்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அக்யூட்டல் ஆகி விடுதலை ஆகி எல்லாம் வந்துட்டாங்க. அவரும் அவருடைய துணைவியார் அந்நியார் நல்லவங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். அவங்க எல்லாம் வந்தாச்சு. வந்தவருக்கு பிறகு அப்பீல் போறான், அப்புறம் பெண்டிங், அப்புறம் நீண்ட காலம். இப்போ கரெக்டா பார்லிமெண்ட் தேர்தல் வரக்கூடிய அந்த நேரத்துல அதை எடுத்துக்கிட்டு யாருன்னு பார்த்தா ஜெயச்சந்திரன் ஜட்ஜ். அவர் நீதி அரசர். நாம அவர் நீதி அரசர் என்ற முறையில நாம ஒண்ணும் விமர்சனம் பண்ணல. சட்டப்படியாக சரியாக நீதித்துறையில இருப்பார்களே, ஆனால் அதை பற்றி நாம ஒன்னும் தப்பு சொல்ல வரல. ஆனால் அந்த ஜெயச்சந்திரன் யாருன்னு பார்த்தா ரொம்ப வேடிக்கை. சுப்பையான்னு ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர், சுப்பையா. அவர் என்ன தெரியுங்களா, ரொம்ப அவருடைய போஸ்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏபிவிபி, அகில பாரத் வித்ய பரிஷித், அதனுடைய மாநில தலைவர். யாரு, இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல ஒரு அணி, இந்த 40 இருக்கானுங்களா, அதுல இது ஒண்ணு. இதனுடைய மாநில தலைவர் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல வெளிப்படையா நின்னுகிட்டு யூரின் பாஸ் பண்ணாரு. அது போட்டோ எல்லாம் நாரி போச்சு அசிங்கமா. அந்த நபருக்கு மேல கேஸ உடனே ஃபைல் பண்ணி உள்ள புடிச்சு போட்டாங்க. அவர் உடனே மேலும் மேலும் வந்தாருன்னா இந்த ஜெயச்சந்திரன் தான் அந்த வழக்கையே ஒண்ணுமில்லாம ஆக்கி அவருக்கு எடுத்த உடனே பெயில் கொடுத்து அந்த கேஸ இது பண்ணிட்டு சுத்தமா ஸ்பாஷ் பண்ணது எல்லாமே ஜெயச்சந்திரன். அந்த ஜட்ஜி பிஜேபி ஆச்சா, பிஜேபி ஆளை போய் இப்படி செஞ்சதை கண்டிச்சியா, கண்டிக்கல. கண்டிக்காத ஜெயச்சந்திரனை நாம எப்படி நம்ப முடியும் அப்படின்றது ஒண்ணு. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இவர் தான் யாருக்கிட்ட போறாரு, நம்ம புதுச்சேரி மாநிலத்துல கல்யாண சுந்தரம்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார், முன்னாள். அவரு தமிழ்நாட்டுல 10th ஸ்டாண்டர்டு, தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை எழுதுறாரு. அது தனித்தேர்வாளராக பர்மிஷன் வாங்கி. நம்ம கல்யாண சுந்தரமா, அவர் பேர் நம்ம எக்ஸ் மினிஸ்டர் கல்யாண சுந்தரம். 2011 நல்லா வச்சுங்க, 2011 இல்ல அப்ப பிஜேபி இல்ல, இப்ப காங்கிரஸ். 2011 தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி கல்வித்துறை நடத்திய 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதணும்ன்றார். அவருக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக கூட ஆசைப்பட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதை எழுதுறதுக்கு போனவர் தனித்தேர்வுன்றது ஒண்ணு இருக்கு, ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் ஹால் மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாரு. அப்ப என்ன வந்ததுன்னா ஆள் மாறாட்டம். 10வது எழுதுறதுக்கு வேற ஆளை விட்டு எழுதிட்டார். அது மட்டும் இல்ல, காப்பி வேற அடிச்சிருக்கான் போனவன். இதெல்லாம் மாட்டின உடனே விழுப்புரம் போலீஸ் என்ன பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போகுது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன பண்றாங்க, ஃபைன் போட்டு பனிஷ்மெண்டே கொடுக்குறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை இருக்குதுமா, அது அப்பீல் போறாரு ஹைகோர்ட்டுக்கு போகின்ற போது என்ன பண்றாரு தெரியுமா, பிஜேபியில் சேருகிறார். கவனிக்கணும், பாரதிய ஜனதாவில சேர்ந்துடுறாரு. அந்த வழக்கு ஜெயச்சந்திரன் கொண்டு போறாரு. இந்த ஜட்ஜி தான். ஜெயச்சந்திரன் உடனே என்ன பண்ணாரு, விடுதலை, அவர் மீது தப்பு இல்லை. பாத்தீங்களா, அந்த ஜெயச்சந்திரனை நாம் எப்படி நம்ப முடியும்? ஒரு ஜட்ஜி என்பவர் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக
தகுதியும் தரமும் உடையவராக இருக்கக்கூடியது முக்கியமானது. இப்ப இந்த வழக்கு அண்ணன் டாக்டர் பொன்முடி அன்னியார் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கினுடைய நிலைமையை நாம் சொல்றோம். லோயர் கோர்ட்ல விசாரிச்சு எல்லாம் முடிஞ்சு கிளீனா வந்து தேர் இஸ் நோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸும் சரியில்லை, சாட்சிகளும் சரியில்லை, ஒன்னும் ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு விடுதலை ஆயிடுச்சு. அந்த வழக்கை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆளை பற்றி விசாரிச்சா யார் தெரியுமா? இந்த ஜெயச்சந்திரன். அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஏன்னா இந்த வழக்கை அதிமுக கவர்மெண்ட் ஜோடிக்கின்ற பொழுது, தயாரிக்கிற பொழுது சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்த நபர் இந்த ஜெயச்சந்திரன். அதிமுக ஆட்சியில சட்டத்துறை செயலாளராக இருந்தது கூட நம்ம இந்த வழக்குக்கு என்னங்க இப்ப அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் சட்டத்துறை செயலாளராக இருந்து இன்றைக்கு கன்விக்ஷன் கொடுத்த இந்த நபரே கன்விக்ஷன் கொடுத்த அந்த வழக்கினுடைய டாக்குமெண்ட்ஸ்களை, வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை, கோப்புகளை தயார் பண்ணதே இந்த நபர் தான். இவரே தயார் பண்ணி அந்த வழக்குக்கு கொடுத்துட்டார். பிறகு இவரே ஜட்ஜா உட்கார்ந்தா என்ன செய்வாரு? நான் தயார் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சரிதான் தானே இருந்தாலும் சொல்லுவாரு. சந்தேகம் வருதா இல்லையா? ஆனால் லோயர் கோர்ட்ல நிரூபிக்கப்படாமல் தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் தப்பியா, ஒண்ணுமே இது இல்லைன்னு. ஆனா இந்த நபர் போய் ஜட்ஜா இப்போ உட்கார்ந்துக்கிட்டு நாம என்ன சொல்றோம், லோயர் கோர்ட்ல 5 கோடி ரூபாய் வருடத்திற்கு வருமானம் வரக்கூடிய தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் டாக்டர் பொன்முடி அவர்களுடைய துணைவியார் அன்னியார் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒழுங்காக வருமான வரி, இன்கம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு இந்த லீகலா என்னென்ன செய்யணுமோ எல்லாமே கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக அந்த தொழில் அடிப்படையில எக்ஸலண்டாக பர்ஃபார்மன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்க. எல்லாமே இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இவ்வளவு வருவாய் வருது, வருடத்திற்கு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபைல் பண்ணாங்க. எல்லாம் கோர்ட்ல பேங்க் ஆபீசர்ஸ் உட்பட, வருமான வரித்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, ஆடிட்டர்ஸ் மட்டுமல்ல, பேங்க் ஆபீசர்ஸும் கூட சாட்சிகளாக போட்டானுங்க. அவங்களையும் விசாரிச்சுட்டு அந்த கோர்ட் என்ன பண்ணிச்சு, எல்லாருடைய டாக்குமெண்ட்டையும் வாங்கிச்சு. இந்த டாக்குமெண்ட் ஆவணங்களை பார்த்தோன்னா ஓகே, அவங்க மேல எந்த விதமான இதுவும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஆதாரங்களை கொடுத்திருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய்க்கு வருவாய் வரக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடாதா இந்தியாவுல? அவங்க திறமையா செஞ்சாங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டக்கூடாதா? ஏன் அது என்ன தப்பா? அது இவர் தான் செஞ்சாரு, அவர் தான் செஞ்சாரு, நீ எப்படி சொல்ற? மிக தெளிவாக லோயர் கோர்ட் ஒரு பிசினஸ் எதையுமே சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கே இருக்கு. அப்படி இல்ல, இந்த வழக்கை எங்க எடுக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். வெறும் 4 லட்சம் ரூபாய் மட்டும்தான் இப்போ அந்த வழக்குல வந்து பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அண்ணன் டாக்டர் பொன்முடி மேல இவனுங்க சொல்லிட்டு இருந்தானுங்க. அதையும் வந்து லோயர் கோர்ட் வந்து அதுக்கெல்லாம் ரீசன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிருக்காங்க. சும்மாலாம் ஜட்ஜ்மெண்ட் எழுதல. இன்னைக்கு லோயர் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ போய் விமர்சனம் பண்றானுங்க இந்த பாவிங்க. அப்ப நீதித்துறையில நீதிபதியை வந்து நாம எதுவும் கேட்கக்கூடாது, என்னன்னு சொல்லக்கூடாது. ஆனா உண்மையாக நியாயமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ இழிவுபடுத்துறானுங்க, கேவலப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கானுங்க. நீதித்துறையை அசிங்கப்படுத்துவது, ஜட்ஜை அவமானப்படுத்துவது இவனுங்க தான், இந்த பிஜேபி காரர்கள் தான். அதே நேரத்துல இந்த ஹைகோர்ட்லயும் வந்து இந்த மிஸ்டர் ஜெயச்சந்திரன் ஜட்ஜி இருக்காரு, அவரும் இஷ்டத்துக்கும் அவரும் இருக்கிறதுக்கு இது பண்றாரு. அந்த இதுக்கு என்ன பதில் அவர் சொல்றாரு? வருமான வரி கட்டுறதுல, இன்கம் டாக்ஸ் கட்டுறதுல டிலே ஆயிடுச்சு. ஏன் டிலே ஆச்சு? அப்படி டிலே ஆனதற்காக நான் அவர்களுக்கு கன்மிஷன் கொடுக்குறேன். அதைத்தான் நம்மளுடைய அட்வொகேட்ஸ், என்னுடைய அன்பு சகோதரர் என்ன இளங்கோலாம் தெளிவாக அதை கொடுத்துருக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்லை, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறோம், இது வந்து எதனால நீ எடுத்த என்ன ஏதுன்றதையும் பாத்துக்கிறோம். அவர்களுக்கு முறையாக ஜாமீனும் கிடைக்கும், விடுதலையும் கிடைக்கும். இன்னைக்கு திமுக மேல ஒரு களங்கம் சொல்லணுன்றதுக்காக முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அந்த நேரத்துல, இப்ப அமைச்சர்களாக இருக்கிற இந்த நேரத்துல, இடைப்பட்ட நேரத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தோண்டி எடுத்து தேவையில்லாமல் பிஜேபி அரசியல் பண்றது அப்படின்றது நம்முடைய பார்வை. அதே நேரத்துல லீகலாகவும் நம்முடைய பார்வை மிக சரியா கொடுத்தோம். எல்லாம் கரெக்டா இருக்கு, டாக்குமெண்ட் எல்லாமே ஃபைல் பண்ணிட்டாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அண்ணாமலை என்னென்னலாம் சொன்னாரோ, திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அது நிரூபிக்கப்படும்னு சொன்னாரோ அதே மாதிரி நிரூபிச்சுட்டாச்சு. அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு குற்ற வழக்கா ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் இருக்குன்ட்டு நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு.
ஏறக்குறைய 13 அமைச்சர்கள் மேல இருக்குன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, இதுல இருந்து 420 மேல சொல்றதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏற்கனவே பிளான் பண்ணிட்டானுங்க, ஏற்கனவே எழுதி வச்சுட்டானுங்க. இவங்க உங்களுக்கு இந்த தண்டனை கொடுங்க, இவங்க உங்களுக்கு இதை கொடுங்க, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அறிவிப்பு ஜனவரியில வந்துடும், ஜனவரி பிப்ரவரிக்குள்ள வந்துடும், அதுக்குள்ள இந்த இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்து இப்போ அண்ணன் டாக்டர் பொன்முடி மேல இப்படி சொல்லியிருக்கானுங்கன்னா, அந்த கள்ளக்குறிச்சி தொகுதி, இந்த பக்கம் இருக்கிற இன்னும் 2-3 தொகுதிகள், இன்னும் அங்க செந்தில் பாலாஜி, அங்க KKSR, இங்க தங்கநரசு, இப்படி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நல்ல பெயர் பெற்று தீவிரமாக நல்ல மக்கள் பணியாற்றி கொடுக்கிறாங்க எல்லா அமைச்சர்களுமே. யார் மேலேயும் இவனுங்க எதுவும் சொல்ல முடியல. ஆனா இல்லாததையும் பொல்லாதையும் முன்னால் இருந்த கதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப இத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அண்ணாமலை எப்படிப்பட்ட ஆளு? அண்ணன் முதலமைச்சர் டெல்லி போய் பிரைம் மினிஸ்டரை பாக்குறாரு, பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் பாக்குறாரு. பாஜக காரன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பார்க்கல, ஒரு பிரைம் மினிஸ்டரை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடிப்படையில பார்த்து என்ன செய்யணும், நீ இதை செய்ய, ஏன் இவ்வளவு செய்யாம இருக்கீங்க? 1000 கோடி கேட்டோம், ஒண்ணுமே கொடுக்கல. 450 கோடி கொடுக்கல. 450 கோடின்றது எங்க பணம்? அது கூட நீ வெள்ள நிவாரணத்துல இருந்து எடுத்து கொடுக்கல. பேரிடராக இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லுது, பேரிடர் என்று நாங்கள் அறிவிக்க மாட்டோம். நிர்மலாவுக்கு என்ன இருக்கு? எங்கேயாவது எவனாவது சொல்லி கொடுத்ததை பேசிட்டு போக வேண்டியது தானே? அது ஒரு நிதியமைச்சர், மதிக்கட்ட நிதியமைச்சர், அது சொல்லிட்டு போகுது. நாம என்ன சொல்றோம்? அந்த நிலையில அங்க அவங்க அப்படிலாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இப்ப நம்முடைய இந்த 420 மேலாம் என்ன சொல்லுது? முதலமைச்சர் ஏன் அங்க போனார்? இங்க மழை இருக்கு, அவருக்கு தெரியாதா? இவன் என்னமோ போய் கிடக்கிற மாதிரி யூஸ்லெஸ் ஃபெலோஸ், இடியட்ஸ். ஏன் தெரியுங்களா? இரவோடு இரவாக வரார், பிரைம் மினிஸ்டர் பார்த்து சொல்றார். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அமைச்சர்கள் நம்முடைய அமைச்சர்கள் பார்த்தாலும் சரி, நம்முடைய எம்பிக்கள் பார்த்தாலும் சரி, எம்பிகளுடைய குழு தலைவர் அண்ணன் TR பாலு, என் சகோதரி கனிமொழி, இன்னும் எல்லாருமே ராசா, எல்லாரும் பார்த்தாலும் எல்லாத்தையும் பேப்பர் வாங்கி தூக்கி போட்டுற, நானே பாக்குறேன்னு போய் பார்த்துட்டு இரவோட இரவாக உடனே தூத்துக்குடிக்கு போய் மக்களை பாக்குறாரு. இதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. மணிப்பூர்ல எல்லாம் அநியாயம் நடக்குது, வேடிக்கை பார்த்துட்டு கிட்ட கூட போகாம அந்த நேரத்துல மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்துக்கிட்டு போய் கலாட்டா கலவரம் நடக்குது. மோடி அவருடைய ட்விட்டர்ல கொடுக்கிறாரு, ட்விட்டர் பதிவுல என்ன தெரியுமில்ல, நான் இங்கே என்னுடைய நண்பர்களோடு விருந்து சாப்பிட்டோம், அந்த சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் உணவு வழங்கினேன், நானும் பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு கொடுத்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற கேடுகட்ட மோடியினுடைய தொண்டன் தான் இந்த 420 மலை. அதுக்காக சொல்றோம். இவர் இரவோட இரவாக உடனே அங்க போனார், அங்க போய் அந்த வேலையை பாக்குறாரு. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்றது தெரியுமா? இந்த 420 ஏன் பிரைம் மினிஸ்டர் வரல? பிரைம் மினிஸ்டர் வரலன்னா அதுக்கும் ஒரு காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நேரம் காலம், அவருக்கு நிறைய வேலைகள், அதனால வர முடியலன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆமா, இவருக்கு எது இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படியே மோடி அங்க அப்படியே தலைகீழா தொங்கிட்டு இருக்காரு. முக்கியமான வேலை, எத்தனை மக்கள் உயிரை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படி என்ன செஞ்சுட்டு இருந்தாருங்க? அங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாருமா? டிவி பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு மற்றவங்களோட பேசிக்கிட்டு ஜாலியா பொழுது போக்கிட்டு, பிஜேபி என்ன செய்யும்? அதுக்கு அடுத்த கட்டமாக அயோத்தியில ராமர் கோயில்ல இதை வைக்கணும், அதை வைக்கணும்னு இதை பேசிக்கிட்டு இருந்தாருங்க. பார்லிமெண்ட் கட்டடம்னு ஒண்ணு கட்டிட்டு அதை ஒரு பார்லிமெண்ட் மாதிரியே கட்டலையே. விருந்தினர் இதுல இருந்து தானா எகிரி குதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான். பார்வையாளர்கள் மாடத்துல, விருந்தினர்னா பார்வையாளர் மாடத்துல, பார்வையாளர் மாடத்துல இப்ப அசம்பிளிலயோ பழைய பார்லிமெண்ட்லயோ பார்த்தா குதிக்க முடியாது, கை கால் உடைஞ்சு போயிடும். அவ்வளவு பாதுகாப்பாக நடத்த வேண்டிய இடத்துல ஒருத்தர் அப்படி எகிரி குதிப்பான் போவான்னா, இவர்கள் எதை செய்தாலும் சரியாக செய்ய மாட்டார்கள் என்பதற்கு உதாரணம் தான் புதிய பார்லிமெண்ட் கட்டடம். அதுக்கு அப்படியே பொங்கி வழிகிறாங்க எல்லாரும். அதுக்கு கைம்பெண்ணா இவங்க மூர்மன், கைம்பெண், அது மலைஜாதி, அவங்க எல்லாம் தொட்டாங்கன்னா தீட்டாயிடும், அது சகுனம் சரி இருக்காது அப்படின்னு அவங்களையே வெளியில நிறுத்தி வச்சுட்டானுங்க. இப்படிப்பட்ட சனாதனிகளினுடைய இந்த அரசாங்கத்தில் வரக்கூடிய நீதிமன்றம், இந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு, இது நாம சுப்ரீம் கோர்ட்ல சந்திக்க போறோம். நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களும் அதே போல அந்நியார் அவர்களும் முழுமையாக விடுதலை செய்வார்கள். காரணம், ஆவணங்களின் மூலமாக, வாதத்தை எடுத்து வைத்ததின் சிறப்பின் மூலமாக சட்டப்படியாக ஒரு சின்ன குற்றம் குறை கூட சொல்ல முடியாது. அது அங்க தெரியும். இது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள்
அவரா உட்கார்ந்து எழுதினாரா இல்ல அவருக்கு எழுத வச்சாங்களா நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு சந்தேகத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். கோர்ட்லயே கேக்குறாங்க, நீங்க தானே எங்க சட்டத்துறை செயலாளராக இருந்தது, நீங்களே வந்து இந்த ஜட்ஜி உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இது முன்பே எனக்கு தெரிந்திருந்தால் நான் விலகி இருப்பேன்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சா கூட நான் இப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பிளானோட வந்திருக்கிறேன், திட்டத்தோட வந்திருக்கேன்னு அவர் ஒத்துக்கிட்டார். ஓப்பன், எழுதப்பட்டது. அதான் ஓப்பன் ஓப்பன் டாக் பண்ணிட்டார். தானே ஒத்துக்கிறார், வாக்குமூலம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் ஐயம் தரக்கூடிய அளவிற்கு சபைகள் நீதிமன்றங்களுடைய நிலைப்பாடுகளை இழிவுபடுத்திட்டாங்க பிஜேபி. இந்திய துணைக்கண்டத்தில் நீதித்துறைக்கென்று தனி மரியாதை உண்டு, தனி சிறப்பு உண்டு. அதை கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் சரி செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்கும். நன்றிங்கண்ணா. பல்வேறு கருத்துக்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம்.